Hello everyone. இந்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் 2026 கெமிஸ்ட்ரியில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ போர்டு எக்ஸாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தான் அதிகமான வெயிட்டேஜ் வந்து கேட்பாங்க. ஸோ 33 marks பிலாங்ஸ் டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் 23 marks பிலாங்ஸ் டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, 14 marks பிலாங்ஸ் டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் தான் நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரிவைஸ்டு ஃபுல் சாப்டர், இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். பயோமாலிகுல்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அமைன்ஸ், ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோரின் ஈஸியாக இருந்தால் அதை நல்லா படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா டி அண்டு எஃப் பிளாக் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். ஒரு செக்யூரான மார்க் வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ இது இல்லாமல் போக யூ கேன் ரீட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் புக் பேக்கில் வந்து என்னென்ன மோஸ்ட்டாக நம்ம படிக்கணும். அப்புறம் பிவைக்யூஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருக்கணும். லாஸ்ட் 10 yearsல உள்ள பிவைக்யூஸ் வந்து நம்ம வந்து நல்லா கோத்ரூ பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக சாம்பிள் கொஷின்ஸ் பேப்பர்ஸு இதெல்லாம் நம்ம வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்தவரையும் நியூமெரிக்கல்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் தான் நிறையா கேட்பாங்க இங்கே. ஸோ அப்போ நியூமெரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொலாரிட்டி, மாஸ் பர்சன்டேஜ் அண்ட் வால்யூம் பர்சன்டேஜ், ஓகே, அண்ட் மோல் ஃப்ராக்ஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஜஸ்ட் ஃபார்மை மட்டும் பார்த்துக்கோங்க. கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இதில் வந்து கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கிராஃபை பற்றின ஒரு ஃபுல் ஐடியாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஹாஃப் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஐ வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் அயானிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆகி அது எத்தனை ஹவு மெனி நம்பர் ஆஃப் கேட்டன் அண்ட் ஆனியன் வில் பி ப்ரெசன்ட். ஸோ இதை நீ சம்ம பண்ணி போட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா ஐ வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிஸ் லா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அனோக்சியா பென்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துக்கணும். ரவுட்ஸ் லா, அதோட கிராஃபு, அதோட ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ரவுட்ஸ் லாவுக்கு ஒரு சொல்யூஷன் ஒபே பண்ணுது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஐடியல் சொல்யூஷன், ஒபே பண்ணல அப்படின்னா நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த நான் ஐடியல் சொல்யூஷன்லேருந்து வெளில வரதான் பாசிட்டிவ் டிவியேஷன் அண்டு நெகட்டிவ் டிவியேஷன்ஸ் இதெல்லாமே. ஸோ ப்ளஸ் வந்து ஆசிட்ரோபிக் மிக்சர் அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் புக்லேயே இருக்கும். ஸோ அந்த லைன் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக இருக்கிற எக்ஸாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எல்லாமே இங்கே கீழே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வால்யூம்லே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் தான் மோஸ்ட் வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஓகேவா, 9 marks வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ இந்த யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூமெரிக்கல் பேஸ்டு யூனிட் தான். ஸோ இதுலேருந்து நிறைய நியூமெரிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸிட் ஆகும். ஸோ வந்து நோட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக எழுதினாலே அட்லீஸ்ட் யூ காட் த ஆஃப் மார்க் ஆர் 1 mark. எப்போதுமே நியூமெரிக்கல்ஸ் எழுதும்போது நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா அப்படின்னு போட்டுட்டு யூ கலெக்ட் த டேட்டா ஃப்ரம் த கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ வந்து ஈநாட் வேல்யூ எவ்வளோ அண்டு ஆனோடில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டாவை கொஷின்லேருந்து கலெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஸோ இது நீங்கள் கரெக்டாக எழுதினாலே ஒரு 1 mark கிட்ட உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இந்த கிடச்ச இந்த டேட்டாவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டெப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிபிஎஸ்சியில் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2026 என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்ஸ்க்ரீன் மோட் சிஸ்டம். இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் ஸ்டெப் மார்க் நீங்கள் எழுதினா தான் அந்த ஸ்டெப் மார்க் வந்து 0.5 0.5 எல்லாமே அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கோல்டர்ஸ் லா அண்ட் ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 yearsஆகவே இந்த இடத்துலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து நிறைய திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாரடே ஃபஸ்ட் லாவில் என்ன தியரி இருக்குது அப்படின்னா தியரி, தென் ப்ளஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும்.
தென் அடிஷ்னலாக அதில் கேட்ட பிவைக்யூஸ் அண்ட் புக் பேக்கு அண்ட் இன்டெக்ஸ் கொஷினில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் தென் கோல்ட் ரஷ் லாவிலையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கோல்ட் ரஷ் லாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ அந்த வீக் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உள்ள கிராஃபையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் ஃபியூல் செல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெக்லாஞ்ச் செல்ஸு அண்ட் நிக்கல் கேட்மியம் பேட்ரி, மெர்க்குரி செல்ஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இதில் இருக்கிற ஓவரால் ரியாக்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆனோட், கேத்தோடு இது எல்லாமே கேட்பாங்க. பட் ஓவரால் ரியாக்ஷனும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும். அதே மாதிரி டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கேல்வானிக் செல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, லெஸ் தென் E0 வேல்யூ ஈக்குவல் டு E0 செல். ஸோ இந்த டயக்ராமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக இருக்கிற எக்ஸசைஸ், இண்டெக்ஸ், எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் செல் நோட்டேஷன். ஓகே, செல் நோட்டேஷன் அப்படின்னா இட்ஸ் ஆனோட், சால்ட் பிரிட்ஜ், கேத்தோட் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எல்லாமே வரும். நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இட்ஸ் அ பேசிக், வெரி பேசிக் யூனோ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் தேர். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ், திஸ் ஆல்சோ நியூமெரிக்கல் பேஸ்டு கொஷின்ஸ். ரேட் லா அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் அண்ட் ரேட் எக்ஸ்ப்ரெஷன் இது வந்து நம்ம எப்படி எழுதணுங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாரி யூனிட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஃபஸ்ட் 0, செகண்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து யூ கேன் மோர் கான்சன்ட்ரேட் ஆன் த ஃபஸ்ட் ஆர்டர் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாரி ஹாஃப் லைஃப் பற்றின ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்து பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அது பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குமோ அதை தான் ஹாஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது சம்மந்தமாக இருக்கிற 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர் ஹாஃப் லைஃப் ஈக்குவேஷன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் கிராஃப் இதில் இருந்து இந்த யூனிட்டில் தான் அதிகமான கிராஃப்லாம் இருக்கும். ஸோ அதிகமாக இந்த கிராஃபை நீங்கள் என்ன பார்த்துக்கணும், நல்லா பார்த்து வச்சுக்கணும். அண்ட் தென் கொலிஷன் தியரிஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாமே. இப்போ நீங்கள் புக் பேக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டேபிளர் காலம் கொடுத்து ஆர்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கொஷின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இது சம்மந்தமாக இருக்கிற எக்ஸசைஸ், இண்டெக்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பீப்புள் ஆர் ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் 4th சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா D and F பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபிசிக்கல் ட்ரெண்ட்ஸில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்ன ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இதுதான் அந்த கீ பாயிண்ட்ஸ், அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் த டி ஆர்பிட்டால். ஸோ இந்த ஒரு கீ பாயிண்ட்ஸ் எப்போதுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபிசிக்கல் ட்ரெண்ட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, கலர், கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ கலர்னு வந்துட்டிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன திங்க் அவுட் பண்ணணும், இட்ஸ் அ டிடி ட்ரான்சிஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இமீடியட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இட்ஸ் அ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஏன்னா வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ லாந்தரைட் கான்ட்ராக்ஷன், ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன்ஸ், ஓகேவா. தென் பொட்டாசியம் டைக்ரோமேட்டு அண்டு KMN4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அது ப்ரிப்ரேஷன் அண்ட் பேலன்ஸ் ரெடாக்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒரு கொஷின்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே போதும். இந்த யூனிட்டில் வந்து நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் யூனிட்டில் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான சாப்டர் தான். ஸோ நாமன்க்ளேச்சர்ஸ் அண்ட் லிகாண்ட், இது வந்து வாட் டைப் ஆஃப் லிகாண்ட், மோனோடென்டேட்டா, பாலிடென்டேட்டா. இப்போ பாலிடென்டேட்டுங்கும் போது நீங்கள் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா EDTA. ஸோ இந்த EDTA வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ சாம்பிள் கொஷின் பேப்பர் 2026 CBSE சாம்பிள் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா EDTA சம்மந்தமாக நிறைய கொஷின்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ EDTA வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஆக்டோஹெட்ரல், இட்ஸ் அ பாலிடென்டேட் லிகாண்ட், அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஐசோமெரிஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. CFT, VPT தியரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 years பேக் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 மார்க் வந்து இதில் கேட்டிருந்தாங்க. போன வருஷம் ஆனால் கேட்கல. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. பேராமேக்னெட்டிக்கா, டயாமேக்னெட்டிக்கா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் வந்து எல்லாமே முக்கியம். ஸோ அடிஷ்னலாக PYQஸையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அண்ட் தென் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வால்யூம் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோல்கேன் அண்ட் ஹாலோரின். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்ஸ் எதுவுமே வந்து இல்லாமல் நம்ம வந்து டேரெக்ட் கோத்ரூ வந்து பண்ணவே கூடாது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம நல்லாவே எழுதி பார்த்தா தான் வரும். ஜஸ்ட் வந்து நம்ம கண்ணால் வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. நம்ம அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வேலன்சியெல்லாம் கரெக்டாக எழுதணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வேலன்சி இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் போடுவாங்க, இங்கேயும் ஒரு சிங்கிள் பாண்ட் போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ராங். இந்தமாரி கொஷின்ஸ் ஆன்சர் ஷீட்டில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா கார்பன் வேலன்சி வந்து பார்த்திங்கன்னா 4 தான். ஸோ நீங்கள் இதில் இப்படி போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதோட விட்டுறணும். ஸோ அதர்வைஸ் யூ கேன் ரைட் இன் திஸ் வே. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இது கூட தப்பு கிடையாது. ஸோ வந்து வேலன்சியெல்லாம் நீங்கள் கரெக்டாக போடணும். இதில் வேலன்சியில் வந்து இதெல்லாம் ஒரு பிளெண்டுமையான மிஸ்டேக், ஒரு சிம்பிள் மிஸ்டேக். இதில் போய்ட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையும் ரிட்டன் ப்ராக்டிஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த யூனிட்டை பொறுத்தவரையும் அலைலிக்கும் வினைலிக் ஹேலைடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இப்போ ஒரு டபுள் பாண்டில் ஸ்ட்ரைட் ஓவராக ஒரு ஹேலஜன் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வினைலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைலிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பாண்ட் அண்டு செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஹேலஜன் பாண்ட் வந்து அலைலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். தென் வந்து ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட் ஃப்ரம் ஆல்கஹால். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கொஷின்ஸ் நல்லா கேட்பாங்க. தென் SN1 SN2. இப்போ ஒரு கொஷின்ஸில் நீங்கள் SN1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற கீ பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்ஷரி alkyl halides are more reactive than secondary alkyl halides are more reactive than primary alkyl halides. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SN1க்கு. SN2க்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நீங்கள் இன்வெர்ஸாக மாற்றி எழுதினாலே போதும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கிள்ஸ்டிங் அண்டு ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷனுக்குள்ளார வரும். அண்டு RMGX அப்படின்னா கிரிக்னோட் ரியேஜென்ட்ஸ். ஸோ கிரிக்னோட் ரியேஜென்ட்டை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக வரும். ஸோ கிரிக்னோட் ரியேஜென்ட்டுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. அதேமாதிரி அடிஷன் ரியாக்ஷனில் இருக்கிற மார்கோனிக் ஆஃப் ரூலையும் பார்த்துக்குங்க. அண்டு எலிமினேஷன் ரியாக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ட்ஸ் ஆஃப் ரூல் பண்ணி நம்ம மேஜர் ரூல் கண்டுபிடிப்போம் இல்லையா, இட்ஸ் அ பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேஷன் ரியாக்ஷனும் இங்கே பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. அண்ட் தென் இந்த யூனிட்டையும் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸும் இங்கே வந்து சால்வ் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் ஆல்கஹால் ஃபினால்ஸ் ஈத்தர் இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜராக ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் வந்து இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 199 அண்ட் 209 215 இந்த பேஜ் நம்பரை போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஹைட்ரேஷன் ஒரு மெக்கானிசம் இருக்கும், டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்லேருந்து ஆல்கின் மாற ஒரு மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெக்கானிசத்தில் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் கிரிக்னோட் ரியேஜன் RMGX யூஸ் பண்ணி வந்து ப்ரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது, செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற பாய்லிங் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அண்ட் தென் வில்லியம்சன் சிந்தசிஸ் இது வந்து எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தர்ஸில் வந்து வரும். ஸோ ஈத்தர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா SN2 மேக் பண்ணி வந்து ROR. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஈத்தர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ROR. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி ஆக்சிடேஷனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா PCC, BDC அண்டு குரோமியம் ஆக்சைடு அண்டு காப்பர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் 573 கெல்வின். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஹைட்ரோபோரேஷன். ஸோ ஹைட்ரோபோரேஷன் இட்ஸ் ஃபாலோவிங் த ஆன்டி மார்கோனிக் ரூல். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபீனாலை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், ரீமன் ரியாக்ஷன் அண்டு கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ஸ் இது வந்து எவர்கிரீன் கொஷின்ஸு நிறைய டைம் போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் ஏகேசியில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார தான் நிறைய இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கெமிக்கல் டெஸ்ட். கெமிக்கல் டெஸ்ட்டில் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா டோலன்ஸ், ஃபெஹிலிங், அயோடோஃபார்ம் டெஸ்ட் இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் தென் கார்பாக்சிலிக் ஆசிடில் இருக்கிற நேமிங் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா HVZ ரியாக்ஷன், தட் ஆல்சோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
அண்ட் ஹைட்ரோகார்பன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளமென்சன் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப் கிருஷ்ணர் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் பாய்லிங் பாயிண்ட், டிக்ரீசிங் பாய்லிங் பாயிண்ட் இதெல்லாமே வந்து முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அமைன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஹின்ஸ்பர்க் ரியேஜன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் இருக்கும். கார்பிலமைன் டெஸ்ட்டு, ஐசோசைனேட் டெஸ்ட்டு வந்து ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டயசோனியம் சால்ட்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து பென்சின் டயசோனியம் சால்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பென்சின் ஐ ஹாவ் த டயசோனியம் சால்ட், இப்படி ஒரு டயசோனியம் சால்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டயசோனியம் சால்ட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஹாலோ அரின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. குளோரோபென்சினாக இருக்கட்டும், ஹைட்ரோபென்சினாக இருக்கட்டும், ப்ரோமோபென்சினாக இருக்கட்டும், இது எல்லாமே இதில் இருந்தால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் பிகேபி வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது சம்மந்தமாக இருக்கிற எக்ஸ் இண்டெக்ஸ் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி பயோமாலிகுல்ஸ் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சாப்டர் வந்து இது தான். ஸோ இந்த சாப்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இல்லுஸ்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ குளுக்கோஸ் மாலிகுல் இருக்கு இல்லையா? இப்போ இந்த குளுக்கோஸ் மாலிகுலை நமக்கு நல்லாவே தெரியும், இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப் வில் பி ப்ரெசன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை OH இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எவிடன்ஸ் வந்து how many carbon will be present, 6 number of carbon will be present. Okay, 1 2 3 4 5. Okay, 5 number of hydroxy group will be present. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவிடன்ஸ் ஒரு ரியேஜன்ஸ் ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணும்போது நமக்கு இதில் என்ன கிடைக்கும் ஏன்னா வி காட் த என்ஹெக்சின் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைசாக்ரைட்ஸை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ண என்ன வரும், பாலிசாக்ரைட்ஸை வந்து அதோட அமிலோபெக்டின்னா என்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். முக்கியமாக விட்டமின்ஸோட டிசீஸ். ஓகே, இந்த விட்டமின்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான டிசீஸ் வரும் அப்படிங்க பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அமினோ ஆசிட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டீநேச்சுரேஷனோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கணும். எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் குளோபுலர் ப்ரோட்டீன் என்ன, ஸோ ப்ரைமரி செகண்டரி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அண்ட் தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். அண்ட் தென் நேமிங் ரியாக்ஷன்ஸு, ஓகே, அண்ட் ரியேஜன்ஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் டெஸ்ட், கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே இதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் தென் இதுதான் ஐடியா. ஓகேவா? ஸோ நமக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான சாப்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ டிஎன்ஏ பிளாக் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகேவா, எப்படியாவது ஃபஸ்ட் வால்யூமில் இதில் இருக்கிற PYQs எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அண்ட் தென் செகண்ட் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களோ ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் தென் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுதி பார்த்தா தான் நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுத போகும்போது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக நல்லாவே உங்களால் பயம் இல்லாமல் எழுத முடியும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். தேங்க்யூ.